ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மசாலா ஓட்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்துக்கலாம். டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ரெசிபி எடுத்துக்கலாம். 1 கப்பு ஓட்ஸுக்கு 4 கப்பு தண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் 2 பல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 மஷ்ரூம், ஒரு 50 கிராம் அளவு பீன்ஸு, 50 கிராம் அளவு ப்ரொக்கோலி எடுத்துருக்கேன். இதுலேயே கோஸ், கேரட் எதுனாலும் எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம்தாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால், 1/2 டீஸ்பூன் வறுத்த சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள். இதெல்லாமே அந்த காய்கறி இதிலே போட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். கேரட், குடமிளகாய் எதுனாலும் போட்டுக்கலாங்க. நம்ம விருப்பம்தான். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். நான் சிகப்பு குடமிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை இருந்தால் பச்சை குடமிளகாயும் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். கொதித்தோடனே கொஞ்சமாக உப்பு சரியாக போச்சான்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலாம் இந்த சமயத்தில் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 கப் ஓட்ஸ் போட்டுக்கிறேன். இதே கப்பில் 4 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்னதாக ரேஸ் ஸ்டவ்வில் ஹையில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த காய்கறிகள்லாம் வேகணும். அப்போ ஓட்ஸும் கரெக்டாக சரியாக போயிடும். நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். ஃபுல்லாக மூணுனா பொங்கி வழிஞ்சிரும். காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம். மஷ்ரூம் போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே இந்த கோஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான மசாலா ஓட்ஸ் ரெடி. தேங்க்யூ.